ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்தி பகஷ். பெண்களுக்கு அடிவயிறு தொப்பை குறைப்பது பலருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இது ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஹார்மோன் மாற்றங்கள், குறிப்பா அதுலேயும் ஈஸ்ட்ரோஜன், உணவு பழக்கம், உடற்பயிற்சி இல்லாமை, மன அழுத்தம், தூக்கமின்மை, வயது, இது எல்லாம் தான் முக்கியம். பெண்களோட உடல் அமைப்பு காரணமா அடிவயிற்று பகுதியில் கொழுப்பு ஃபார்ம் ஆகுது இயல்புதான். ஆனா சரியான அணுகுமுறையில் இதை கட்டுப்படுத்தலாம். மிக முக்கியமான உண்மை, ஸ்பாட் ரிடக்ஷன் என்று எதுவும் இல்லை. அதாவது அடி வயிற்றில் மட்டும் கொழுப்பை கரைக்க முடியாது. மொத்த உடல் கொழுப்பு குறையும் போதுதான் அடிவயிறு தட்டையாகும். ஆகவே கலோரி டெபிசிட், சரியான உணவு, உடற்பயிற்சி, வாழ்க்கை முறை மாற்றங்கள் இதெல்லாம் மாத்தினா கரெக்டாகவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் போன வாரம் ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு இருப்பீங்க. அது கரெக்டாக ஃபிட்டிங்காக இருந்திருக்கும். ஆனால் அதே ட்ரெஸ்ஸை ஒரு வாரமோ 10 நாள் கழித்து நீங்கள் போடும்போது ரொம்பவே டைட்டாகவே இருந்திருக்கும். அப்போவே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம் இது அடிவயிறு தொப்பை அதிகமாகி இருக்குன்னு. இந்த வீடியோவை முழுசாக பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா 8லிருந்து 12 வாரங்களில் தெளிவான விடையே கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம், இது மேஜிக் இல்லை, உழைப்பும் பேஷன்ஸ் மட்டும்தான். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட்டு, அடிவயிறு தொப்பை ஏன் வருது? பெண்களுக்கு அடிவயிற்றில் தொப்பை வருவதற்கான முக்கியமான காரணம் ஹார்மோன் மாற்றங்கள். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கும்போது பருவ வயது, கர்ப்பம், PCOS உடல் கொழுப்பை அடிவயிறு பிளஸ் தொடை பகுதியில் சேமிக்கும். இது இயற்கையான பாதுகாப்பு மெக்கானிசம். வேலை டென்ஷன், குடும்ப பிரச்சனை, தூக்கமின்மை, கார்டிசால் அதிகமாகி உள்கொழுப்பு அதிகரிக்கும். இன்சுலின் ரெசிடென்ஸ், அதிக சர்க்கரை, மைதா, பிரெட் சாப்பிடும்போது இன்சுலின் ஸ்பைக் ஆகி கொழுப்பு சேமிப்பு அதிகமே ஆகும். மெதுவான மெட்டாபாலிசம், 30 வயதுக்கு மேல் தசை வெகுவாக குறையவே ஆரம்பிக்கும். தசை குறைஞ்சா கொழுப்பு எரியும், வேகம் குறையும். தவறான உணவு மற்றும் உட்கார்ந்த வாழ்க்கை, டெலிவரி உணவு, சிப்ஸு, சோடா, இரவு 9 மணிக்கு மேல் சாப்பிடுதல், இவை அடித்தொப்பையை பெரிதாக்கும். கர்ப்பத்திற்கு பிறகு தசை பிரிந்து இருக்கலாம், இதனால் தொப்பை தெரியும். 2வது உணவு முறை, டயட் பிளான். தொப்பை குறைக்க 80% உணவும் 20% உடற்பயிற்சியும் தேவை. 300லிருந்து 500 கலோரி கிட்ட இருக்க வேணும். தவிர்க்க வேண்டியவை: சுகர் ஆடட் ஜூஸ், சோடா, ஜூஸ், சாக்லேட் மில்க், மைதா பொருட்கள், பிரெட்டு, பிஸ்கெட்டு, கேக்கு, பப்ஸு, ஃப்ரைட் உணவுகள், ஜங்க் ஃபுட்டு, அதிக உப்பு வீக்கத்தை அதிகரிக்கும், தொப்பையும் அதிகரிக்கும். அதே மாதிரி சாப்பிட வேண்டிய உணவுகள்: புரதம் அதிகம், முட்டை, வெள்ளைக்கரு, சிக்கனு, மீன், பன்னீர், தயிர், பருப்பு வகைகள், சிறு பயிறு, கொள்ளு, சுண்டல். ஒரு நாளுக்கு உடல் எடை 1.5 கிலோலிருந்து புரதம் உங்களை கட்டுப்படுத்தும். அதே மாதிரி நார்ச்சத்து, காய்கறிகள், கீரை, புரோக்கோலி, காலிஃப்ளவர், கத்தரிக்காய், பழங்கள், ஆப்பிள், பேரிக்காய், பெர்ரி, பப்பாளி. சர்க்கரை கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க. நார்ச்சத்தும் ரொம்பவே ஒரு சூப்பரான உணவு. அதே மாதிரி ஆரோக்கியமான கொழுப்பு: அவகேடா, பாதாம், வால்நட்டு, ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய் மிதமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி குறைந்த GI உணவுகள்: ஓட்ஸு, கினோவா, ப்ரௌனு ரைஸ், ராகி, கம்பு. ஒரு நாள் சாம்பிள் மீல் பிளான் சொல்கிறேன் பாருங்க. 1500லிருந்து 1800 கலோரிக்கு காலை 7 மணிக்கு எலுமிச்சை தண்ணீரோ 1 டீஸ்பூனோ ஆப்பிள் சைடு வினிகர் வெறும் வயிற்றுல குடிங்க. அதே மாதிரி காலையில் 8:30 மணிக்கு ஓட்ஸ் ப்ளஸ் பாதாமோ தயிரோ, அதே மாதிரி ஒரு முட்டை, ஒரு பழம். அதே மாதிரி மதியம் கிரீன் டீ ப்ளஸ் ஒரு கொத்து காய்கறி, கீரை சூப்போ அல்லது சாலட். அதே மாதிரி மதியம் உணவு 1 மணிக்கு ஒரு கிண்ண அரிசி, ராகி ரொட்டி, அதிக காய்கறி குழம்பு 100லிருந்து 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சிக்கன், மீன், பன்னீர், தயிர் இதெல்லாம் கூட எடுத்துக்கோங்க. மாலை 4 மணிக்கு ஒரு கப் கிரீன் டீ, ஒரு கொத்து பயிறு வகை அல்லது ரோஸ்டட் சானா எடுத்துக்கோங்க. இரவு 7:30 மணிக்கு அதிக காய்கறி, ஒரு சிறிய ரொட்டி அல்லது சூப், முட்டை, தயிர் எடுத்துக்கோங்க. இரவு 9 மணிக்கு முன் ஒரு கப் வார்ம் டர்மரிக் மில்க். இரவு சாப்பாட்டுக்கு பிறகு வேண்டாம். அதே மாதிரி கூடுதலாக ஒரு டிப்ஸை சொல்கிறேன் பாருங்க. தினமும் 3லிருந்து 4 லிட்டர் தண்ணியை குடிக்கணும். உணவுக்கு முன்னும் 1 லிட்டர் குடிக்கணும். தண்ணீர் குடித்தால் பசி ரொம்பவே குறையும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 24 ஹவர்ஸ்னால் அதில் 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கும் 8 ஹவர்ஸ் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் மருத்துவர் ஆலோசனை முக்கியமாகவே வேணும். அதே மாதிரி 3rd உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் ருட்டீன். வாரத்தில் 5
5லிருந்து 6 நாட்கள் வரைக்குமே நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 45லிருந்து 60 நிமிஷம் 1 hour வார்ம் அப் 5லிருந்து 10 நிமிஷம் பண்ணுங்க. ஸ்பேட் ஜாக்கிங், ஜம்பிங் ஜாக், ஆர்ம் சர்க்கிள்ஸ், அதே மாதிரி பிரிஸ்க் வாக்கிங், ஜாக்கிங், ஸ்கிப்பிங், சைக்கிளிங் இதெல்லாம் கூட பண்ணுங்க. அதே மாதிரி எக்ஸசைஸும் பண்ணலாம் ஒரு 20 நிமிஷத்துக்கு. யோகா வாரத்தில் 2 நாட்கள் கோர் ஸ்ட்ரென்த்தை ரொம்பவே அதிகரிக்கும். அடுத்ததா 4th ஒன், நீங்க இது எல்லாமே எக்ஸசைஸோ சாப்பாடோ எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் கண்டிப்பா தேவைப்படும். டெய்லி கிட்டத்தட்ட 7லிருந்து 8 மணி நேரம் நல்லாவே தூங்கணும். இது தொப்பை குறையறதுக்கு மட்டும் இல்லை, நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்னா இதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். 7லிருந்து 8 hours கிட்ட தூக்கம். அதே மாதிரி மன அழுத்தம் ரொம்பவே குறைச்சே ஆகணும். மெடிடேஷன் 10 நிமிஷம் பண்ணணும். டீப் பிரீத்திங்கும் எடுக்கணும். தினமும் 8000லிருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடந்தே போகணும். நீங்க வண்டியிலையோ ஆட்டோலையோ இதில் வேணா போங்க, ஆனால் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 8000 ஸ்டெப்பாவது நீங்க நடந்துட்டே ஆகணும். அதே மாதிரி முதுகும் நிமிர்ந்து உட்காருங்க. நான் இது எல்லாமே சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல் வாரம் உணவை மாற்றுங்க, 2வது வாரம் உடற்பயிற்சியும் செய்யுங்க, 4வது வாரத்தில் ரொம்பவே உங்களோட உடல் இலகுவாகும், 8லிருந்து 12 வாரத்தில் அடிவயிறு தட்டையாகவே தெரிய ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோவை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க அழகுக்கு நீங்களே பெஸ்ட் கிஃப்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.